அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்ய தடை நீடிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் வழக்கில் தமிழகத்தில் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அமர்வு முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்திரப்பதிவுக்கு தடை விதித்த பின்பும் 4 லட்சம் பத்திரப்பதிவு நடந்துள்ளதால் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுதாரர் யானை ராஜேந்திரன் வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் தடை விதித்த பிறகு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது குறித்த விவரங்களை சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தினர். இதனையடுத்து அங்கீகாரமற்ற நிலங்கள், வீட்டு மனைகளை பத்திரப்பதிவுக்கு மீண்டும் நீதிபதிகள் தடை விதித்தனர். மேலும் இந்த வழக்கு விசாரணையை மே 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இதுவரை தடை நீடிக்கப்பட்டிருக்க ஒன்றும் 28ஆம் தேதி போட்ட ஆர்டரில் தடையை நீக்கியாச்சு, பத்திரம் பதிவு பண்ணலான்னு சொல்லலை. ஏதோ தவறான நியூஸ் போய் நோட்டிஃபிகேஷன் கூட ஐஜி கொடுத்துட்டாரு, இது மாதிரி பதிவு பண்ணலான்னு. அப்படிலாம் ஒன்றும் ஆர்டரில் கிடையாது. அனைத்து பத்திரங்களும் இன்று வரை செய்யப்பட்ட இந்த 9ஆம் தேதி உத்தரவுக்கு எதிர்ப்பாக செய்யப்பட்ட அனைத்து பத்திரங்களும் ரத்து செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.